பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் ட்ரக்ஸ். சார் இதுக்கு பின்புலத்துல திமுக காரங்க இருக்காங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி தமிழகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம், அதாவது போதை மருந்து போதை கலாச்சாரம் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாயிடுச்சு திமுக ஆட்சியில. அதை எதிர்த்து இளைஞர் அணி சார்பாக தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலுமே இன்னைக்கு போராட்டம் நடத்தி இருக்கோம். நான் வந்து இங்க கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு தமிழகத்தில் நீங்க எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் போதை மருந்து, எங்க பார்த்தாலும் கொலை. ஒரு கொலை நடக்குது, இல்ல ஒரு கற்பழிப்பு நடக்குது, இல்ல ஒரு திருட்டு நடக்குதுனாவே அதுக்கு பின்புலத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா, அந்த ட்ரக்ஸ். அதை வந்து அவன் இன்டேக் பண்ணும்போது அவனுடைய தைரியம் பல மடங்கு உயருது. அதனால பல குற்றங்கள் இன்னைக்கு நடக்குது. அதை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாம திமுக அரசாங்கம் திணறுது. 107 டன் கஞ்சா இந்த 5 வருஷத்துல மட்டும் பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடுல. அப்ப பிடிக்காம இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு சிறப்பான ஒரு திட்டமும் தமிழ்நாடுக்கு வரவே இல்லை. பக்கத்து ஆந்திரா மாநிலத்துல மைக்ரோசாப்ட் போறாங்க, பக்கத்துல கூகுள் போறாங்க. ஏன் இங்க வர மாட்டேன்றாங்க? வேலை வாய்ப்பு உருவாக்க முடியாத சூழ்நிலை இங்க தமிழகத்துல இருக்கு. திமுக அரசாங்க கமிஷன் உறுதியாக 2026ல இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இங்க ஆட்சி அமைக்கப்படும்.